அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது தென்னங்கன்று வைக்கிறப்ப என்ன விதமான பராமரிப்பை பண்ணணும், அதே மாதிரி வேறு நேரங்களில் நான் சொன்ன ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறத மொத்தமாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு இடத்துலேருந்து நம்ம தென்னை மரம் வாங்கிட்டு வர்றோம்னா நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ பாதுகாத்துக்க முடியும், நம்ம பகுதியில் மேலே ஏறி பறிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா, மேலே பறிக்க ஆளுங்க இருக்காங்கன்னா நெட்டை மரம் வாங்கணும், அதாவது குறைந்த விலையில் விற்கக்கூடிய தென்னங்கன்று வாங்கணும். பொதுவாக நான் என்னுடைய ஆலோசனை என்னென்னா, நெட்டை குட்டை அப்படிங்கிற வகையான தென்னை மரங்கள் வாங்கிக்கங்க. அது என்றைக்கும் உங்களுக்கு நல்லது. சர்வசாதாரணமாக 150 காய்கள் கிடைக்கிற மாதிரி நம்ம அதை உருவாக்கிக்கலாம், எந்த நிலமாக இருந்தாலும். நீங்கள் அவங்க 250 300 சொல்கிறாங்க, ஆசைப்பட வேண்டாம், 150 போதும். அடுத்து 3வது, இல்லை நான் குட்டை மரம் தான் வளர்க்கணும் அப்படின்னா நல்ல ரகங்கள் வாங்குங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா பராமரிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. தொடர் பராமரிப்பு. ஒன்று வாரம் ஒரு முறை பராமரிக்கலாம், 10 நாளைக்கு ஒரு முறை, அல்லது 15 நாட்களுக்கு ஒரு. ஆனால் தொடர்ந்து எல்லா காலத்துலேயும், வெயில் காலம் மழைக்காலம், இதை பராமரிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ புதுக்கன்று வாங்கி நடுறோம் அப்படின்னா குழி 3க்கு 3 குழி எடுப்போம். அந்த மண்ணை தோண்டி வெளியே போட்டிருப்போம். இந்த மண்ணை இழுத்து உள்ளே போடுறீங்க, 3/4 குழி மூடிட்டீங்க, செடியை நடுவாக வைக்கிறீங்க. திருப்பி மண்ணை இழுத்து விடுறதுக்கு முன்னாடி அந்த குழியோட ஓரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 15 கிலோ மக்குன தொழு உரம் அல்லது 5 கிலோ மண்புழு உரம், அது கூட மெட்டாரைசியம் பவுடராக இருந்ததுன்னா 100 கிராம், திரவமாக இருந்தால் 50 மில்லி, சூடோமோனாஸ் பவுடராக இருந்தால் 100 கிராம், திரவமாக இருந்தால் 50 மில்லி கலந்து, அந்த சாணத்தோடு கலந்து அங்கே போட்டுட்டு இப்போ மண்ணை இழுத்து மூடிட்டு மரத்தை நோக்கி அணைச்சி வைக்கணும். மரத்துலேருந்து குறைந்தபட்சம் 1.5 அடி தள்ளி வட்டம் போட்டு அங்கே தான் தண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் குருத்து அழுகிருச்சுங்க அப்படின்னு வெளியில் எடுத்து காட்டுறீங்க, அது பெருமை கிடையாது. அது நம்ம தவறாக செஞ்சதோட வெளிப்பாடு. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, நர்சரிக்காரங்க விற்கிறவங்க சொல்கிறத தயவுசெய்து கேட்காதீங்க. அவங்க எதுவுமே கொடுக்காமல் வளர்த்து கொண்டு வாங்க, 6 மாதம் கழித்து பார்த்துக்கலாங்கிறாங்க. நம்ம வீட்டில் புள்ள பிறக்குதுன்னா தாய்ப்பால் கொடுக்காமல் விட்டுருவோமா? அது சின்ன செடி இல்லையா, அதுக்கு எதாவது கொடுக்க வேணாமா? எதுவும் கொடுக்காமல் வளர்க்குறீங்க. ஒரு பிள்ளை பிறந்தா நம்ம ஒரு குறைந்தபட்சம் 5லேருந்து 10 தடுப்பூசி போடுறோம், ஆனால் அந்த காய்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்கிறோம். இது எப்படி நியாயம்? அதுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும், நல்ல சத்துக்கள் கொடுக்கணும். இந்த வட்டம் போட்டதுலேயுமே பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 20 கிலோ மக்குன தொழு உரம் அல்லது 10 கிலோ மண்புழு உரம். சாம்பல் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. 2 கிலோலேருந்து 3 கிலோ சாம்பல் வைக்கணும், 1 கிலோ வேப்ப முன்னாக்கு வைக்கணும். இது கண்டிப்பாக செய்யணும். அது சின்ன செடி பெரிய செடி இப்படிலாம் சொல்லக்கூடாது. வெயில் காலம் சூடு பிடிச்சிக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை நம்ம கொடுக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தென்னை மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வட்டப்பாத்தியில் இந்த வெயில் காலங்களில் எந்த விதமான மூடாக்குகள் போட்டு, அதாவது தென்னை மட்டையை போட்டு தண்ணி ஈரம் போகாமல் பார்த்துக்கிறது. ஒரு தோட்டமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 4 மரம் இருக்குன்னா 4 மரத்துக்கு நடுவாக மட்டைகளை போட்டு சூடு வராமல் பார்த்துக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதே மாதிரி தென்னை மரங்களில் நம்ம தெளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக தெளிக்கலாம். என்ன விதமான, இப்போ பஞ்சகாவியா இருக்குது, ஈயம் கரைசல் இருக்குது, மீன மீளம் இருக்குது, இது மாதிரியான திரவங்கள் இருக்குன்னா 10 லிட்டருக்கு 200 மில்லி அல்லது 300 மில்லி கலந்து இலையோட முன்னும் பின்னும் படுற மாதிரி தெளிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அதை கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம நிலத்துக்கு போகிறப்ப என்ன கவனிக்கணும்னா, பெரிய மரங்களாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு ஆண் பூக்கள் கீழே விழுந்திருக்கு, எவ்வளவு மட்டைகள் கீழே விழுகுது, எவ்வளோ காய்கள் கீழே விழுகுது, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு மட்டை வெளியே வந்துச்சா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பாலை வெளியே வந்ததா, இதை கவனிக்கணுங்க. பொதுவாக தென்னை மரம் அப்படின்னாலே ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை வரணும், மாதத்துக்கு ஒரு பாலை வரணும். இது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம சரியான சத்துக்களை அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு மரம் எந்த வகை மரமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 100 காய்கள் கொடுக்கணும். சராசரியாக 150 காய் தரணும். நீங்கள் எவ்வளோ மோசமான ரகம் வச்சுருந்தா கூட 100 காய் கிடைக்கும். குட்டை மரங்களாக இருந்ததுன்னா 150 காயிலேருந்து 200 காய் கண்டிப்பாக கிடைக்கும், பெரிய காய். நான் திருப்பி சொல்கிறேன், கவனிப்பு ரொம்ப முக்கியம், இடைவெளி முக்கியம். குறைஞ்சபட்சம் 20 அடிக்கு 20 அடி, அதுக்கு கீழே இடைவெளி வைக்கக்கூடாதுங்க. 25க்கு 25 வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை பார்த்துக்கங்க. நம்ம தென்னை மரங்கள் வளர்க்குறது வச்சுட்டு வந்துட்டால் அதுவாக லாபம் கொடுக்கும் அப்படின்னே கிடையாது.
தொடர் பராமரிப்பு இருக்கிறப்ப தான் தென்னை மரங்களில் அதிகமான லாபம் இருக்கும். நம்ம வீடுகளில் வளர்த்தாலுமே கவனிக்கணுங்க. கவனித்து இது எந்த மாதத்தில் எந்த மட்டை போட்டிருக்கு பாலை போட்டிருக்குங்கிற கவனித்து நம்ம வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சந்தேகம்னாலும் தயவுசெய்து கேளுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.